அண்மைச் செய்தி. மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங் வரும் ஆகஸ்ட் 14 தொடங்கும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான உத்தேச கலந்தாய்வு கால அட்டவணையை எம்சிசி வெளியிட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 14 முதல் மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும் எனவும் தேசிய மருத்துவ கலந்தாய்வு குழு அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 14 தொடங்கக்கூடிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு 3 கட்டங்களாக நடைபெறும் எனவும் தேசிய மருத்துவ கலந்தாய்வு குழு தெரிவித்திருக்கிறது. இந்த 14 தொடங்கக்கூடிய அந்த கலந்தாய்வு என்பது ஆல் இந்தியா கோட்டாவில் 15%, தேசிய அளவிலான கோட்டா இடம்பெறக்கூடிய 15% மாணவர்களுக்கான சீட்டுகள் நிரப்பப்படும். தன்னாட்சி பெற்ற மருத்துவ பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளுக்கான மருத்துவ கலந்தாய்வுகளுக்கான உத்தேச கால அட்டவணையை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 14 தொடங்கக்கூடிய அந்த கலந்தாய்வு என்பது அந்த கலந்தாய்வு மற்றும் மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், மாணவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டணத் தொகை என முதற்கட்ட கலந்தாய்வில் மாணவர்கள் கல்லூரியில் இணைந்ததன் பிறகாக 2ஆம் கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது. ஆகஸ்ட் 14 தொடங்கக்கூடிய அந்த கலந்தாய்வில் ஆகஸ்ட் 30 வரை அது மாணவர்கள் பெறுவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 4 தொடங்கும் எனவும் தேசிய மருத்துவ கலந்தாய்வு குழு தெரிவித்திருக்கிறது. செப்டம்பர் 4 தொடங்கக்கூடிய 2ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 22 வரை மாணவர்கள் இணைவதற்கான கால அவகாசத்தை வழங்குகிறது. 3ஆம் கட்ட கலந்தாய்வு 25 செப்டம்பர் 25 தொடங்கும் எனவும் அதில் மாணவர்கள் சேர்வதற்கான கால அவகாசம், அதாவது மாணவர்களுடைய சான்றிதழை வழங்குவது, அவர்கள் அந்த விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை செலுத்துவது என இந்த அக்டோபர் 14 வரை இந்த கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.